ஸ்டாலின் எலும்பு உடப்பேன்னு பேசியிருந்தா விட்டுருவீங்களா நீங்க சொல்லுங்க? உதயநிதி எலும்பு உடப்பேன்னு பேசினா விட்டுருவீங்களா? செருப்பு எடுத்து போஸ்ட் அடிச்சு அந்த பாட்டி என்ன தனிப்பட அமைச்சு தேடினீங்களா இல்லையா? நீங்களாம் பேசலாமா? அண்ட் அதே ஜூனியர் உடன்ல இன்னொரு செய்தி வந்திருக்கு பாத்தீங்களா? அத கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை, அவதூறாக பேசுவோரை கைது செய்யுங்கள் என ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள் முதல்வருக்கு நெருக்கமானவர்கள். திமுகவினரை போலவே நாம் தமிழர் கட்சியினரும் தொடர்ந்து முதல்வரை அவதூறாக பேசி வருவதால் அவர்களை கண்காணிக்க தொடங்கி இருக்கிறது உளவுத்துறை. சீமானுடன் நெருக்கமாக இருக்கும் தேவாவுக்கு எங்கேயெல்லாம் கல்குவாரிகள் இருக்கின்றன, அவர் அடிக்கடி வெளிநாடு செல்லும் பின்னணி என்ன என்பதையெல்லாம் உளவுத்துறை விசாரித்து வருகிறது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இது நான் சரியான நடவடிக்கை, சரியான அணுகுமுறை என்று தான் நான் பார்க்கிறேன். தேவா ஒன்றும் தப்பா பேசுற மாதிரி தெரியல. அந்த வீடியோ போடுற தம்பி பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எரிவதை இழுத்தால் கொதிவது அடங்கும் என்று ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இவர் தான் வசூல் திரள்நிதி எல்லாம் பார்த்துக்கிறவர். தேவா பிடிச்சி உள்ள வச்சா தானா அடங்குறாங்க. என்ன இருந்தால் தானே தீபம் எண்ணெய் எடுத்துட்டோம்னா அதுதான். ஸோ இந்த விமர்சனத்துக்காக தாவேக அரசு கைது நடவடிக்கைகளில் இறங்கினால் நிச்சயமாக நாம் அதை எதிர்த்து பேசப் போகிறோம், விமர்சனம் செய்ய போகிறோம். ஒரு முதலமைச்சரை எலும்ப உடைப்பேன்னு ஒருத்தர் மேடையில் பேசுனா நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு கருத்து சுதந்திரம் பெருந்தன்மையா இருங்கன்னா உங்கள்கிட்ட ஏன்ப்பா அந்த பெருந்தன்மை இல்லை? இது யார் போட்டு வைத்த பாதை? யூடியூப்ல விமர்சனம் பண்றவனெல்லாம் பொய் கேஸ் போட்டு கைது பண்ணீங்களா இல்லையா நீங்க? அது உங்களுக்கு நடக்கும்போது ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்குது உங்களுக்கு? நீங்க தான் மிஸ்ஸாவே பார்த்தவர்கள் ஆகிட்டு. ஜஸ்ட் புழல் ஐயோ அவரு யாரு? பாளையங்கோட்டை கனிமொழி அவர்கள்